அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாதகத்தில் நிறைய யோக பாக்கியங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குறைஞ்சது ஒரு 10 யோகமாவது ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த யோகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வேலை செய்கிறதில்ல. அப்படியே வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு நிலையாக நிற்கிறது கிடையாது. இவ்வளோ யோகங்கள் இருக்குது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை அப்படியா சார், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசில் அந்த திசையும் வரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், உங்களுக்கு 3, 6, 11 ராகு கேதுகள் இருக்கிறதெல்லாம் ஒரு யோகமாக அமைப்பாக சொல்லப்படுது. அஷ்டலட்சுமி யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு. இதில் 6, 8ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக செயல்படும். இப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்து கேந்திரத்தில் குரு இருந்தால் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற மாரி அமைப்பு. அது அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு, கோடிகளில் புகழ் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த அஷ்டலட்சுமி யோகங்கிறது கொடுக்கும். ஆனால் அந்த அஷ்டலட்சுமி யோகம் எப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருவ வயசில் இந்த சம்பாதிக்கிற காலத்தில், அதாவது ஒரு 25, 30 வயசுலேருந்து ஒரு 50 வயதுக்குள்ளே அந்த திசை நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் அந்த யோகத்தை நம்மளால் முழுவதுமாக அனுபவித்து நம்ம பெரிய லெவலில் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து வர திசையும் அதை தக்க வச்சுக்கிற அமைப்பில் இருக்கணும். இப்போ ராகு தசை ஒரு பெரிய சம்பாதித்து கொடுக்குற அமைப்பில் வந்துட்டாலும், ஒரு 40 வயசுலேருந்து இந்த ராகு தசை முடியுது, பெரிய அஷ்டலட்சுமி யோகமாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற குரு தசை அதை ஜாதகத்தில் நல்ல மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் அதை தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் கொடுக்காது. கோடிகளில் சம்பாரிச்சேன் சார், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்து யோக திசையில் கண்டினியூ ஆகும்போது தான் அது நமக்கு நிரந்தரமாக நிற்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது முழு யோகமாக பலனளிக்கும். இதுமாரி இடையில அடுத்த திசைகளை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சம்பாரிச்ச எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு இழக்கிற சூழ்நிலை வந்துடுது இதில். இப்போ இந்த ஜாதகத்தையே எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. 1ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இதில் லக்னாதிபதியே லாபஸ்தானத்தில் போய் உச்சமாயிட்டார். குரு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அமைப்பில் ஆட்சியாக இருக்கிறாரு. இது ஒரு யோகமான அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. இதில் லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இதில் லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்து கேந்திரத்தில் குரு, அதாவது லக்கண கேந்திரத்தில் லக்கணத்திலேயே குரு இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு லாபஸ்தானத்தில். ஸோ இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அஷ்டலட்சுமி யோகமாக இந்த ஜாதகத்திற்கு செயல்பட்டுருக்கணும். நான் இந்த ஜாதகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டேன் சார், நீங்கள் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய யோக ஜாதகம், அந்த ராகு திசையில் பெரும்பொருள் சம்பாதிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வர்ற திசை அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எந்த அளவுக்கு சம்பாதிச்சிங்களோ அந்த அளவுக்கு பெரிய இழப்புகள் அமைப்பு காமிக்குது சார் இந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி தான் நான் பலன் சொன்னேன். ஆமாம் சார், இந்த என்னோடய ராகு திசையில் நான் கோடிகளில் சம்பாரித்து வாழ்க்கையில் நல்ல நல்ல நிலைமையில் செட்டில் ஆனேன் சார் இந்த ஜாதகத்தில். ஆனால் இப்போ ரொம்ப சிரமமான காலமாக இருக்குது, எல்லாத்தையுமே இழந்துட்டேன். மறுபடியும் வர்ற திசை எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அடுத்தது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் கேட்டிருந்தார். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2017 குரு தசை ஆரம்பிச்சிட்டு இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்குது சார். இதில் உங்களுக்கு குரு தசையில் சுக்கிர புத்தி, இந்த காம்பினேஷன் லாபஸ்தானம் அதிபதியாக இந்த குரு செயல்பட்டது, அந்த இது முடிஞ்சுது. முதல் பாதி லாபஸ்தான அதிபதியாக ரிஷப லக்னத்தில் செயல்பட்டாலும் அடுத்த பாதியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக அவர் செயல்பட்டாகணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் அவர் தான், ஆயுளுக்கு காரகன் அவர் தான், இழப்புக்கு காரகனும் அவர் தான். ஸோ உங்களுக்கு பரிவர்த்தனை ஆனதுனால முதல்ல உங்களுக்கு லாபஸ்தான அமைப்பில் உள்ள லாபத்தை கொடுத்தாரு. அதை கொஞ்சம் ஈக்குவலாக கொடுத்துக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு செகண்ட் ஹாப்பில் அவர் அஷ்டமாதிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ குரு தசையில் சுக்கிரபதி நடந்துக்கிட்டு இருக்க காலம். மேஷராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிட்டு, எந்த ஒரு ஜாதகத்துலேயும் 7.5 சனி அஷ்டம சனி நடக்கும்போது 6, 8 தசாபுத்திகள் அமைப்பு நடந்ததுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அந்த காலத்தில் கொஞ்சம் முதலீடுகள் தொழில் அமைப்பில் ரொம்ப கவனமாக செயல்படுறோம், இல்லைனா பெரிய சிக்கலை சந்திக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இதுக்கு நம்ம நிறைய உதாரண ஜாதகங்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி அமைப்பில் இவங்க 2 பேரும் 6, 8 தசாபத்தி நடக்கிற காலத்தில் 7.5 சனி வந்ததுனால, விரை சனி வந்ததுனால இவங்க பெரும் பொருள் இழக்கிற அமைப்புங்கிறது இந்த குரு தசை முடியதும், இந்த 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல காலங்கிறது ஆரம்பிக்கும். 2033 உங்களுக்கு அந்த குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கும். ஜாதகரோட கேள்வி என்னென்னா, அடுத்த ஒரு சனி தசையாவது என்னை காப்பாற்றுமா சார், நான் மறுபடியும் தொழிலில் புகழ் அடைய வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ரிஷப லக்கணத்துக்கு முழு யோகரான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரோட தசை உங்களுக்கு 2033 அடுத்து வர இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு.
இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு முழு யோகர் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 3, 6, 11 ராகு கேதுகள் சனி போன்ற கிரகங்கள் இருக்கிறது நல்லது. அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஜாதகத்தில் இந்த சனி திசை மறுபடியும் தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவர் பழைய நிலைமைக்கு மீண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை மறுபடியும் அவர் சம்பாதிக்கணுங்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் வந்துடுது. குருதசைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அந்த ஜாதகரும் அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார். இந்த 7 சனி முடிஞ்சோன்னா மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடுவார். எந்த ஒரு ஜாதகமாக யோகமாக இருந்தாலும் அந்த திசை வந்து அந்த பருவ வயசில் வரணும். அதை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு அடுத்து வர திசை நல்ல திசையாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து நமக்கு முழுமையாக அதை அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்த விதத்திலே வந்து அந்த பொருளாதாரமோ புகழோ வந்து திரும்பி போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மீண்டும் நான் உங்களோட நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.